ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டர் அண்ட் ஆர்கனைஸ் தான். ஹியூஜ் சம்மர் டீக்ளட்டர்னு கூட வச்சுக்கலாம். தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட போகிறோம். ஸோ நம்ம வந்து தேவை உள்ள பொருட்களை மட்டும் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இருக்கிற ஒரு வார்ட்ரோபும் வந்து ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கேன், பொருளாலையும் துணியாலையும். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பாக்ஸ் வாங்கிட்டு அந்த 4 பாக்ஸ்க்குள்ளே அடங்குற மாதிரி உள்ள பொருள் மட்டும்தான் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மற்றதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறோம். எப்படியும் நமக்கு தேவையில்லாத பொருள்லாம் வந்து நிறையவே இருக்கும். எனக்கு வந்து எது எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு வந்து நான் இதை வந்து டம்ப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் வந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையில்லாததெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவை உள்ளதை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைசர் வாங்கி நம்ம அடுக்கிக்கலாம். எல்லாமே வந்து ஆர்கனைசரில் தான் அடுக்கணும்னு கிடையாது. நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம எப்படி வேணும்னாலும் அடுக்கிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அடுக்கி வச்சா கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சரிஞ்சு விழுந்துருது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து ஒரு செட் ஆஃப் 4 வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கனைசரோட லிங்க் வேணும்னா கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லா கபோர்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நல்லா இருந்ததுன்னா அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற 4 பாக்ஸஸில் மட்டும்தான் வந்து துணி அடங்கணும், அது அளவுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது டெய்லி வேர் அப்புறம் குர்த்தா சூட்ஸ் எல்லாமே வந்து இதிலே அடங்குற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ வந்து பிடிக்காது இல்லையா, சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நமக்கு வேர் பண்ணிக்கவே பிடிக்காது. ஒன்று வந்து டைட்டாக இருக்கலாம், இல்லை லூஸாக இருக்கலாம், அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ நமக்கு வேர் பண்ணிக்கவே பிடிக்காத ட்ரெஸ்ஸஸை வந்து நீங்கள் பிடிக்காமல் அதை வந்து வேர் பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸை மட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்க ட்ரெஸ்ஸஸை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக டீக்ளட்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒல்லியானா போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் குண்டானா போட்டுக்கலாம் அப்படின்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நீடே இல்லை. ஏன்னா நம்ம ஒல்லி ஆகிறப்போயோ இல்லை குண்டாகிறதுக்குள்ளேயோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து வருது. அதுக்காக நிறைய வந்து அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் ஃபாஸ்ட் ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ்ன்னு வாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு வந்து அப்போ தேவை இருந்ததுன்னா நம்ம அப்போ வாங்கிக்கலாம், அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ ட்ரெஸ்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸஸ் தான். நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டே வந்து நான் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் டீக்ளட்டர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்காகவே வந்து நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். 4 நைட்டி, இந்த மாதிரியான சுடிதார் செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செட்டு சுடிதார் செட்ஸு, என்னோடய ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 29 ஷர்ட்ஸ் இருந்தது. இப்போ வந்து 1 ஆட் ஆகிடுச்சு. ஸோ 30 ஷர்ட்ஸு, 5 ஜீன்ஸு, அப்புறம் வந்து ஃபார்மல் பேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ஃபார்மல் பேண்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் டீக்ளட்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நமக்கு யூஸ் இல்லாததை வந்து நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணி எடுத்து போட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட துணியெல்லாம் வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ்டாக அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸி, கபோர்டை க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஜீன்ஸோட கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி வச்சிட்டோம். ஷர்ட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷர்ட்ஸ் வந்து காலர் கிட்ட வந்து அந்த ஃபேடான மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் டொனேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து எடுத்து வச்சிட்டோம். அந்த கட்டை பேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கட்டை பேக் கிட்ட வந்து நான் எடுத்து வச்சேன். எங்களோட பேக்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4 பேக்ஸ், அதில் ஹஸ்பண்டோடது 3 பேக்ஸு, எங்களோடது வந்து என்னோடது 1 பேக், பசங்களோடது வந்து பார்த்திங்கன்னா 2 பேக். ஸோ அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து வீட்டில் வந்து அடைச்சிட்டு இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸும் வந்து நடக்காது நமக்கு பொருள் கம்மியாக வச்சுக்கிறப்போ. ஸோ இந்த ஷர்ட்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷர்ட்டுமே ஒரே கலர் தான். ஒரே கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஷர்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு. கடைசியில் இது 2மே வந்து டைட் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால் இதையும் வந்து நம்ம டீக்ளட்டர் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ நான் காட்டுற பேக்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் பசங்களோடது வந்து ஒரு 3 கட்டப்பை வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து அதுக்கப்புறம் பண்ண டீக்ளட்டர், இது வந்து ஃபஸ்ட்டே பண்ணது, அதனால் வந்து 4 பேக் தான் வந்து தெரியுது உங்களுக்கு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ரொம்பவே நீட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நானும் வந்து எப்படி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, மினிமலிசம்லாம் எப்படி வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, கம்மியான பொருள் வச்சு எப்படி ஹாப்பியாக இருப்பாங்கன்ற மாதிரிலாம் யோசித்தேன். பட் கம்மியாக பொருள் இருக்கிறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் ஹாப்பினஸ்ஸே வந்து நமக்கு கிடைக்குது. நமக்கு வந்து அந்த லிமிட்டடான ஒரு இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஓவர்வெல்மிங்காக இல்லாமல் ஐயோ இவ்வளோ இருக்கான்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்க்கும்போது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இதெல்லாம்
எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர் பேண்ட்ஸ், அதாவது பாட்டம் வேர்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து டீஷர்ட்ஸு, குர்த்தா, ஷார்ட் குர்த்தா அந்த மாதிரி இருக்கிறது. அப்படியே வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து டெய்லி வேர் குர்த்தா, லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து வெளியே போட்டுக்கிறது குர்தாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டாய்ஸ் டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நாங்கள். என்னோடய பொண்ணு வந்து வீட்டில் தான் இருக்கா. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து சம்மர் வெக்கேஷன் இல்லையா? ஸோ அவங்களையும் வந்து இதில் இன்வால்வ் பண்ணலாம், அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்து அந்த டாய்ஸ் ஷெல்ஃபையே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்து டீக்ளட்டர் பண்ணோம். அவளே வந்து எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் எல்லா ஸ்பேஸையும் வந்து கிளியர் பண்ண சொல்லிட்டோம். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுக்கி வைக்கிற மாதிரியே இருக்காது. டாய்ஸுன்றது வந்து அவங்க மாற்றி மாற்றி விளையாடிட்டே இருப்பாங்க. பட் தேவையில்லாததை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் அவளை எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதே மாதிரி அவளே வந்து டீக்ளட்டர் பண்ண சொன்னேன். ஆனால் அவளோட டாய்ஸை மட்டும்தான் டீக்ளட்டர் பண்ண சொன்னேன். என் பையனோடது வந்து அவனே பண்ணட்டும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். எப்படியும் வந்து அவனுக்கு இதெல்லாம் புரியாது. ஸோ ஒரு சிலது வந்து உடஞ்சி போனதெல்லாம் வந்து நானே எடுத்து போட்டுட்டேன். தேவையில்லாததெல்லாம் வந்து ஏதாவது எடுத்து போட சொன்னப்போ வந்து அவனும் வந்து ஏதாவது 1, 2 ஐட்டம் மட்டும் எடுத்து போட்டான். ஸோ வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. வீடு ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலான்ற ஐடியாவில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கிளட்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப நாள் டு டூ லிஸ்ட்டில் இருந்தது. ரொம்ப நாளாக வந்து நான் இதை கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வருஷ கணக்கான்னு கூட வச்சுக்கலாம். சரி எப்படியாவது வந்து நம்ம இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு இதுவாக வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வித் வாரண்டி கார்டோடு வரும். இது வந்து 2018 வாங்கினது. 2019ஓடவே முடிஞ்சு போச்சு. ஆனால் இத்தனை நாளாக நான் எதுக்கு வச்சுட்டு இருந்தேன்னு தெரில. நம்ம எதுவும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் வந்து இப்போ பார்க்குறதே இல்லை. எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா யூடியூப்பில் வந்து ரிவ்யூ போட்டால் அதுலேயே வந்து வந்துடுது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் தேவையில்லாத பழைய பில், மொபைல் ரிப்பேர் பண்ண பில்லு, அப்புறமா வந்து டெய்லர் கடையில் ஸ்டிச் பண்ண பில்லு இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் டீக்ளட்டர் பண்ணியாச்சு. தேவையில்லாத குப்பை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்தது வீட்டில். ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து ஃபைலையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வந்து டீக்ளட்டர் பண்ணுறதால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் வீடே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சம்மர் டைம் வந்து நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.